அனைவருக்கும் வணக்கம். ஒருவன் பிளஸோடு இணைந்திருக்கின்றோம். சில கதைகள் எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும், ஆனாலும் நாங்கள் அதை அப்படியே போற போக்கில் விட்டிருப்போம். மீண்டும் அந்த கதை எனக்கு தெரிந்த கதை தானே அப்படி என்று நினைக்க வேண்டாம். மீண்டும் ஒரு முறை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த கதையின் பால் கூட நீங்கள் வந்து செயற்படலாம். ஒரு விமான பணியாள் என்று சொன்னால் இந்த ஏர்ஹவுஸ் மாதிரி இல்ல. விமானம் வந்து தரையிறங்கியவுடன் விமானத்தை சுத்தம் செய்து விமானியின் அறையை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பணியாள் என்றே சொல்லலாம், ஒரு வேலையாள். அவருக்கும் ஒரு ஆசை இருந்தது. எல்லோருக்குமே இருக்கும் பெரிய பெரிய ஆசைகள். அது போலதான் அவரது ஆசையும் பெரிது. வானத்தில் பறக்க வேண்டும், அது நானே விமானத்தை செலுத்த வேண்டும், அப்படி என்ற ஒரு பெரிய ஆசை. அந்த ஆசைகள் இருக்க வேண்டும், ஆனால் அதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்படித்தான் ஒரு நாள் விமானம் வந்து நின்றது. உடனடியாக சுத்தம் செய்வதற்காக உள்ளே சென்றார். விமானியின் அறைக்குள் சென்றவுடன் அவருக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். கரும்பு தின்ன கூலி வேண்டுமான்றது போல இவரது மொழியிலேயே ஒரு புத்தகம் கிடக்கின்றது. அந்த புத்தகம் அப்படி என்றால் விமானத்தை செலுத்தும் படிமுறை முதலாம் பகுதி என்று இருந்ததான். ஆஹா, என்னடா இது அப்படி என்ன தன்னைத்தானே உடனே மறந்து விமானியின் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அந்த புத்தகத்தை எடுத்து முதலாவது பக்கத்தை திருப்பினாராம். முதலாவது பக்கத்தில் விரிவாக எழுதியிருந்தது. ஆனால் அதில் எழுதியிருந்த ஒன்றைத்தான் அவர் பார்த்தார். சிவப்பு பட்டினை அழுத்தினால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும், விமானம் ஓடு நிலைக்கு தயாராகும் அப்படி என்று இருந்ததாம். உடனே சிவப்பு பட்டினை அமர்த்தி பார்த்தா கிட்டு விமானம் ஸ்டார்ட் ஆயிட்டு அடுத்ததாக இரண்டாவது பக்கத்தை திருப்பினாராம். பச்சை பட்டினை அழுத்தினால் ஓடு பாதையில் ஓடும் விமானம் அப்படி என்று அமர்த்தி இருக்கிறார். விமானம் நகர தொடங்கி இருக்கிறது. நகர்ந்தது, ஓடி பறக்கும் நிலைக்கு சென்றவுடன் விமானத்தை எல்லோருக்கும் சரி, இவ்வளவு தூரம் ஓடிட்டே நீ பறக்காம அப்ப என்ன தட்டக்கண்டு தட்டி பார்த்துட்டு மூன்றாம் பக்கம் இந்த மஞ்சள் நிற பொத்தானை அழுத்தினீர்களாக இருந்தால் விமானம் வானத்தில் பறக்கும் என்று அழுத்தினாராம். விமானம் வானத்துக்கு சென்றது. வானம் என்று சொன்னால் அந்த அளவு இல்லை இல்லை, விமானம் போக வேண்டிய அளவு தூரத்துக்கு போனது. இவ்வளவு தூரம் பறந்து விட்டோம், ரவுண்ட் அடித்து விட்டோம், இனி என்ன என்று சொல்லி விமானத்தை தரையிறக்கும். எல்லாத்தையும் செய்தாச்சு, இதை செய்ய மாட்டேனா என்ற மாதிரி அந்த புத்தகத்தின் 4வது பக்கத்தை திருப்பி இருக்கின்றார். பேரதிர்ச்சி அங்கேதான் காத்திருக்கின்றது. என்ன செய்வது என்ற திகைப்பு, மயக்கம் வரும் நிலை. வாழ்க்கையே போச்சு, விமானமும் போக போகின்றது, எனது உயிரும் போக போகின்றது என்ற பயத்தில் என்ன செய்வதென்றே தெரியாமல் மயங்கி விட்டார். அதற்கு பிறகு தெரிந்திருக்கும் உங்களுக்கு. 4வது பக்கத்தில் எழுதியிருந்தது விமானத்தை தரையிறக்குவதற்கான புத்தகம் 2ஆம் பகுதி. அதை நீங்க இந்த தெருவில் இந்த கடையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதியிருந்ததா. இதை நான் ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால், வாழ்க்கையில் எதையும் அரைகுறையாக செய்யாதீர்கள். அந்த விமானத்தின் பணியால் நினைத்திருந்தால் அந்த புத்தகத்தை முழுமையாக வாசித்துவிட்டு அதை செய்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. ஆசை அவ்வளவு தூரம் எங்களை கொண்டே ஒரு இடத்தில் மாட்டிவிடும் என்று சொல்வார். அப்படித்தான் அரைகுறை கல்வியை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களை நீங்களே கல்வியில் ஜாம்பவான் என்று சொல்லிக் கொண்டு தெரிய முடியாது. எதையுமே அரைகுறையாக செய்தால் இந்த விமான பணியாளனின் நிலைதான் எல்லோருக்கும் எல்லோரு வாழ்விலும் கிடைக்கும். ஆகவே எதையும் தீரவாறு அலசி ஆராய்ந்து அதே நேரம் கல்வியாக இருந்தால் முழுமையாக கற்றல் அவசியம். அதுபோல வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்கள் செய்வதாக இருந்தால் முதல் முடிவரை தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை. ஆகவே வாழ்வோம், எல்லோரும் வாழ்வோம், நன்றாக வாழ்வோம். நன்றாக வாழ்வதற்கு இவ்வாறான கதைகளில் நாங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நடக்கின்ற அனுபவங்களை வைத்துக்கொண்டு நிதானமாகவும் ஒவ்வொரு அடியையும் முன்னோக்கி வைக்கும் பொழுது நிதானத்துடன் வைத்தோமாக இருந்தால் நன்றாக வாழ்க்கையை கொண்டு செல்லலாம். நன்றி. ஒருவன் பிளஸோடு இணைந்திருங்கள்.